ட்ரிபிள் வணக்கம் நண்பர்களே. ஜிம் பேசிக்ஸ் லேர்ன் பண்றதுல வெற்றிகரமா 25 நாள் தாண்டி இன்னைக்கு 26வது நாள் இருக்கும். நான் எப்பயும் போல இன்னைக்கு ஜிம்முக்கு வந்து மசில் அப் ஹேண்ட் ஸ்டாண்ட்ல ட்ரைனிங் பண்ணிட்டு இன்னைக்கு நான் ஒர்க் அவுட் போட்டுட்டு இருக்கேன். ஜிம் என்ட்ரன்ஸ்ல இருந்து நேரா ஒருத்தர் வந்து என் முன்னாடி நின்னாரு. நான் சொல்லுங்க ப்ரோ என்ன வேணும்னு கேட்டேன். அவரு உங்க வீடியோ எல்லாம் யூடியூப்ல பாப்பேன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல, நான் ரொம்ப நன்றி ப்ரோன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாலே ஒரு ஃபாலோ பண்ணிக்க ப்ரோன்னு சொன்னேன். அதுக்கு அவரு நான் சொல்றதை செஞ்சீங்கன்னா ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிறாரு. நான் வேணாம் ப்ரோன்னு சொல்லலாம் தான் பார்த்தேன். ஆனா அந்த நேரத்துக்கு ஐடிக்குள்ள போய் பார்த்தா 2799 ஃபாலோ இருந்துச்சு. அதை ரவுண்ட் ஆக்கலான்ட்டு ஓகே சொல்லுங்க ப்ரோன்னு ஓடி வராம எங்கேயும் கை வைக்காம ஒரே ஜம்ப்ல சீட்ல ஏறி முன்பக்கமா இறங்கி வரணும்னு சொல்றாரு. நானு இதெல்லாம் ஒரு டாஸ்க் அப்ப பாருங்க ப்ரோண்டு போய் ஆரம்பிச்சவன் தான். வேடிக்கை பார்த்தவங்க கூட வீட்டுல போய் சாப்பிட்டு தூங்கி இருப்பாங்க. அது வரைக்கும் தாவி கூட இப்படியே தாண்டிட்டு இருந்தா சரி வராதுன்னு லாஸ்ட் 3 முடிவு பண்ணி லோயர் கியர்ல இழுத்து போட்டு 1 2 3 மூச்சை பிடிச்சிட்டு ஜம்ப் பண்ண பாருங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்த சந்தோஷம் இருக்கே அதை வார்த்தையால சொல்ல முடியாது. அவரும் ஃபாலோ பண்ணிட்டாரு. ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆனால உடனே அங்க இருந்து கிளம்பி ஊருக்கு வந்து சந்தோஷம் செலிப்ரேட் பண்ணலாம்னு முட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதை தோசை கல்ல போட்டு பிரிச்சு மேஞ்சு ஒரு வழியா வலிச்சு தட்டுல போட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா சாப்பிட்டேன். அடுத்து என்னன்னு உங்களுக்கே தெரியும். நேத்து அலைச்சு அப்படியே அதான் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டேன். சப்போட்டான்னு ஒரு சத்தம் தான் கேட்டுச்சு. தூங்கிட்டு இருந்த எந்திரிச்சு ஓடி போய் அவரை மறிச்சு 1 கிலோ சப்போட்டா பழத்தை வாங்கிட்டு வந்து மதியம் லஞ்சம் முடிச்சிட்டேன். உடனே இல்லாம 1 மணி நேரம் கழிச்சு ஜிரி தண்ணியில குளிக்கணும்னு குளியில போட்டு அப்படியே சூடு தண்ணிக்கு ஒரு சொம்பு தண்ணி இறக்கி விட்டேன். நாளைக்கு வேற நம்ம ஊர்ல மாபெரும் கபடி போட்டி நடக்கிறனால காடி எடுத்துட்டு கிரவுண்டுக்கு போயிட்டேன். கிரவுண்டுக்கு வந்தனால நான் கபடி விளையாடுவேன் நினைச்சிடாதீங்க. நான் சும்மா வேடிக்கை தான் பார்ப்பேன். அப்படியே வீட்டுக்கு வந்து இன்னைக்கு எடிட்டிங் முடிச்சு அட்டிக்கு போய் அவர் இவரோட சேர்ந்தாரில் அதை பத்தி பேசிட்டே 1 மணி நேரம் போயிருச்சு. அப்புறம் அங்கிருந்து காலியாக வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுத்துட்டேன். ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நம்ம நாளைக்கு நடக்கிற கபடியில பார்ப்போம். பை.